வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எலிசா என்கிற ஒரு ஊழியக்காரருடைய நாட்களில் ஒரு விதவி கண்ணீரோடு எலிசாவை தேடி வர, இதுபோல் எனக்கு கணவர் இருந்தார், அவர் மரித்து போயிட்டார். எனக்கு இப்போது 2 ஆண் பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கார் உயிரோடு இருக்கும்போது கடனை வச்சு போனதால் இப்போது என்னால் கடனை அடைக்க முடியல, கொடுக்க முடியல. எங்கள் வீட்டுக்காருக்கு கடன் கொடுத்தவன் என்னுடைய 2 ஆண் பிள்ளைகளை அவன் அடிமையாக கேட்குறான். எனக்கு இந்த கடன் தொல்லிருந்து விடுதலை வேணும்னு சொல்லி எலிசாவை தேடி இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ ஆனால் அப்படி கண்ணீரோடு வர. நீங்கள் இந்த வேத பகுதிக்குள்ளே நீங்கள் வாங்க. உங்களால் இப்போது ஹவுஸ் லோனை கட்ட முடியல, இந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்குது. இன்னும் சில பேருக்கு கல்யாண கடன், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணதால் கடன் ஆயிடுது. ஒரு சில பேருக்கு தொழிலில் நஷ்டமாகி கடன் ஏற்படுது. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகளை படிக்க வச்சு அதனால் கடன் சுமைகள் ஏற்பட்டிருக்கு. எப்படியோ உங்களுக்கு இப்போது கடன் தொல்லையில் இருக்குமானால் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் எலிசா காலத்தில் வந்த இந்த விதவி போல கர்த்தரை தேடி, ஆவியானவர் தேடி, அவருடைய சமூகத்தை தேடி கண்ணீரோடு நீங்கள் வருவீர்களானால் கர்த்தர் இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் இந்த பெண்ணுக்கு தந்த விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் உங்கள் வலது கையை இப்படி வச்சிங்க, பைபிளை தரங்க. பைபிளை திறந்து வச்சுக்கின்னு இப்போது 2 பக்கம் ஓப்பன் பண்ணிவிடு. சரி, அந்த பேஜ் நம்பர் பைபிள் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த சரித்திரம் 469வது பக்கம், இந்த பக்கம் 468வது பக்கம். இப்படியே பைபிளை விரித்து வச்சுருக்கு. இப்போ உங்களுக்கு லட்சக்கணக்கில் அல்லது கோடிக்கணக்கில் கூட கடன் இருக்கட்டும், என் அன்பு சகோதரியே, என்னை உன்னுடைய கூட பிறந்த ஒரு சகோதரனை நினச்சிக்குமா. அழாத, தைரியமாக இரு. இப்போ ஏசப்பா கிட்ட நீ பேச போகிற, கண்ணீரோடு ஜெபிக்க போகிற, உன்னோட சொந்த சகோதரன் போல் உன்னை ஜெபத்தில் இப்போ வளர்க்க போகிற. இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, என்ன உன்னுடைய கூட பிறந்த ஒரு பிரதரை நினச்சிங்க. நீங்களும் அப்படியே ஆண்டவர்கிட்ட, ஆவியானவர்கிட்ட பேசுங்க. ஏசப்பா எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு விடுதலை தாங்க. என்னால் கடனை அடைக்க முடியல, கடனை கொடுக்க முடியல. எத்தனை வருஷம் ஆண்டவர் நான் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியும்? என் வருமானத்துக்கு மீறி ஆண்டவரே கடன் சுமைகள் ஏற்பட்டிருக்கு. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைப்பா, நான் மன நொந்து போயிருக்கிறேன். என்னால் ஆண்டவரே இதிலேருந்து மீண்டு வர முடியலன்னு சொல்லி இந்த சத்தியத்தை பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் அப்படியே தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரணும். இப்போது நீங்கள் இந்த வேத பகுதியில் பார்க்குற இந்த தீர்க்கதரிசியுடைய மனைவியை கவனிங்க. இந்த அம்மா நினச்சிருந்தா கடன் தொல்லையில் மறித்து போயிருக்கலாம். அந்த அம்மாவும் எதனா ஒரு வெஸ்தை குடிச்சிட்டு, இந்த அம்மாவுக்கு இருந்த 2 ஆண் பிள்ளைகளுக்கும் வெஸ்தை கொடுத்துட்டு அந்த அம்மா குடும்பமாக மறித்து போயிட்டுருக்கலாம். நம்ம வீட்டுக்கார் இல்லாத உலகத்தில் நம்ம ஏன் இருக்கணும்? நம்ம பிள்ளைகளையும் கடங்காரங்க அடிமையை பிடிக்க வந்திருக்கிறாங்க, நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி அந்த விதவி கூட அன்னைக்கு ஏதோ ஒரு வெஸ்தை குடிச்சிட்டு கடன் தொல்லையில் மறித்து போயிட்டுருக்கலாம். ஆனால் அவ்வளோ கடன் தொல்லைகள் அந்த அம்மாவுடைய குடும்பத்தில் இருக்குது. கடன் கொடுத்தவன் நெருக்கடி கொடுக்குறான். அந்த ஊரில் அந்த ஸ்திரீக்கு பயங்கர அவமானங்கள், நிந்தைகள் ஏற்பட்டிருக்குது. ஆனால் கர்த்தரை மறக்கலை, விசுவாசத்தை அந்த அம்மா விடலை. இதை தான் நீங்கள் செய்யணும். நீங்கள் இப்போது வீடு கட்டி கடன் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது கல்யாண கடன் ஏற்பட்டிருக்கலாம், பிள்ளைகளை படிக்க வச்சதால் உங்களுக்கு கடன் ஏற்பட்டிருக்கலாம், ஒருவேளை தொழிலில் நஷ்டப்பட்டு கையில் காசு இல்லாமல் கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அந்த கடன் என்கிற பிசாசு உங்களை கட்டி வச்சிருக்குது. இப்போ உங்களுக்கு விடுதலை வேணும்னா அப்படியே தேவ சமூகத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி கேட்கணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசணும். வாக்குத்தத்தங்களை கையில் எடுத்துங்க. உங்களுக்கு என்னென்ன வசனம் பிடிக்குமோ அதெல்லாம் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதுங்க. அது எல்லாத்தையும் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதிங்க. அப்படியே கண்ணீர் விட்டு கதறி கேளுங்க. உண்மையிலே சொல்கிறேன், உங்களுடைய சாபக்கட்டை கர்த்தர் உடைப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணாத பட்சத்தில், கண்ணீர் விட்டு ஜெபிக்காத பட்சத்தில் விடுதலை கிடைக்காது. நீங்கள் ஆண்டவரை தேடி வாங்க.
உண்மையை தேடுங்க. இப்போ தான் நீங்கள் உண்மையை தேடணும். இப்போ தான் தேவ சமூகத்தை காத்துக்கொள்ளணும். பிசாசு கடனை கொடுத்துட்டு உங்களுக்கு சர்ச்சைக்கே வராத அளவுக்கு தடை பண்ணிவிடுவான். ஏன்னா நீங்கள் சர்ச்சுக்கு உள்ளே இருக்கிறவங்ககிட்ட கூட கடன் வாங்கிடுவீங்க. வேறு வழி கிடையாது. அவசர ஆபத்துக்கு என்ன செய்ய முடியும்? எங்கே கடன் கிடைக்குது அந்த நேரத்துக்கு கடன் வாங்கி இப்படி கொடுத்துட்றோம். இவங்க கேட்கும்போது அங்கேருந்து வாங்கி இப்படி கொடுத்துட்றோம். இதுதாம்மா உன்னுடைய குடும்ப வாழ்க்கை. என் அன்பு சகோதரியே, அப்படியே நீ உடஞ்சி நொறுங்கி போயிருக்கிற, வீட்டிலே முடங்கி இல்லாமல் இந்த ஜெபத்தில் நீ பங்கெடுக்கிறபடியால் கர்த்தர் இன்றைக்கு ஆவியானவர் இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் இந்த பெண்ணுக்கு தந்த விடுதலை உனக்கு தரப்போறாருமா. விசுவாசத்தோடு சொல்லு, ஏசப்பா என்னை விடுவிக்க போகிறாரு. அப்போ கடன் பிசாசு உங்களை விட்டு ஓடும். இதில் இந்த சொந்தக்காரர்கிட்ட நகை வாங்கி வச்சிட்டோன்னு வச்சிங்களேன், அவ்வளோதாங்க, இருக்கிற நிம்மதியும் போயிடும். இந்த கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்ட ஜனங்க அவசரத்துக்கு ஒரு லோனை கட்டணும், ஒரு இஎம்ஐ கட்டணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, யாருன்னா சொந்தக்காரர்கிட்ட போயிட்டு நகை வாங்கிடுறாங்க. அப்போ நகை வாங்கி வச்சுட்டு அதை மூட்டு தர முடியாமல் அதுக்கு பயங்கரமான வேதனை அனுபவிக்கிறவங்களாம் இருக்கிறேன். நான் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம சேனலில் பார்க்குற சில பேர் சொல்லியிருக்கிறேன், இதுபோல் சொந்தக்காரர்கிட்ட நான் கடன் வாங்கிட்டேன், என்னால் அதையும் கொடுக்க முடியல, இதையும் கொடுக்க முடியல, இந்த கடனையும் கொடுக்க முடியல, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், ஜெப உதவி கேட்குறேன். நீங்கள் உண்மையில் கண்ணீரோடு இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிற விடுதலையை அப்பா கிட்ட நீங்கள் கேட்கணும். உங்கள் வலது கையை பைபிள் மேலே வச்சுட்டு அப்படியே கண்ணீர் விட்டு நீங்கள் கதறணும். ஏசப்பா என்னால் முடியல, என்னால் கடனை கட்ட முடியல, ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். அப்படியே முழங்கால் போட்டு கண்ணீரோடு கதறுங்க. குடும்பமாக நீங்கள் ஜெபிக்கணும், சுத்திகரிக்கப்படணும். ஏசப்பா கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. நான் தெரிஞ்சு தெரியாமல் ஆண்டவரே இந்த வீடை கட்டிட்டேன், ஆண்டவரே சொந்தக்காரர்கிட்ட நகை வாங்கி வச்சுட்டேன், ஆண்டவரே பேங்க்கில் லோன் எடுத்துட்டேன், என்னுடைய பிஸ்னஸும் எனக்கு கை கொடுக்கல, என் பிள்ளைகள் ஆண்டவரை கஷ்டப்படுறாங்க, என்னோடய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எனக்கு உதவி செய்ய கொடுத்து உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே, ஐயோ ஏசப்பா எனக்கு நீங்கள் உதவி செய்யணுமே. ஆண்டவரே இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு விதவிக்கு நீங்கள் விடுதலை தந்திருக்கிறீங்களே, எலிசா வச்சு நீங்கள் ஒரு பரிபூரமான விடுதலை தந்திருக்கிறீங்களே அப்படின்னு கண்ணீரோடு கதறி அழுதிங்கன்னா கர்த்தர் தான் ஒரு வழி காட்டுவார். இப்போ கவனிங்க, இந்த தீர்க்கதரிசியுடைய மாணவி எலிசா கிட்ட வராங்க, ஓகேங்களா, வராங்க. சரி, வந்த பிறகு இந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஏம்மா உன் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குற. அந்த அம்மா சொல்கிறாங்க, என் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. என்ன இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றுமே இல்லை என்றாள். எண்ணெயை தவிர என் வீட்டில் ஒன்றுமே இல்லை. கடன் தொல்லை எங்கே எத்தம் போய் இவ்வளோ விட்டுக்குது பார்த்தீங்களா? கணவர் இறந்துட்டார், இப்போ இந்த ஸ்திரீ விதவை, 2 ஆண் பிள்ளைங்க, வீட்டில் எண்ணெயை தவிர எதுவுமே இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பெண்ணானவ வெறும் எண்ணெயை வச்சுக்கின்னு 2 பிள்ளைகளை போஷிப்பாளா? கடனை கட்டுவாளா? அவ சாப்பிடுவாளா? எவ்வளோ ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இங்கே இருக்கிற இந்த விதவிக்கு ஏற்பட்டிருக்கு என்பதை வசனத்து மூலிமா நீங்கள் பாருங்கள். அந்தம்மா அன்னைக்கு சாதாரணமாக இதை சொல்லுங்க, அப்படியே இருதயம் உடைஞ்சி நொறுங்கி போய், ஆண்டவரே என்னையை தவிர வேறு எதுவுமே என் வீட்டில் இல்லைப்பா, என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கையெத்து கும்பிட்டு கதறி அழற. எலிசா மூலியமாக ஆவியானவர் கிரியை செய்கிற. ஏமா நீ எழுந்துரு, அழாத, நீ போயிட்டு உன் அயல் வீட்டுக்காரர்கிட்டலாம் வெறும் காலி பாத்திரம் கேட்டு வாங்க. எலிசா கொடுக்குற ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை. அதனால்தான் ஒவ்வொரு
எபிசோட்லேயும் நான் சொல்லின்னு வரேன். நீங்கள் வாக்கு தத்தங்களை எடுத்து கண்ணீரோடு ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். எதுக்கு சொல்லின்னு வரேன்? நம்ம சேனலில் பார்க்குற வசனத்தையும் சரி, நான் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய வசனங்களும் சரி, நீங்கள் படிக்கிற வசனம், நீங்கள் கேள்விப்படுற வசனம், நீங்கள் பார்க்குற வசனம், அல்லது உங்கள் ஊழியக்காரர் உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்தங்கள், அதெல்லாம் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் வசனம் தான் உங்களை வாழ வைக்கும். சாபக்கட்டை உடைப்பதே வசனம் தான். ஓகேங்களா? பயப்படக்கூடாது. ஐயோ கடன் ஆச்சே, கடனை கொடுக்க முடியல, கடன்காரன் வரப்போகிறானே, அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது, அவன் முன்னாடி நம்ம நில குறைஞ்சி போயிடக்கூடாது, வீட்டில் ஒன்றுமே இல்லை, சாப்பிட வழி இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, மாவு இல்லை, நான் என்ன செய்கிறது, அப்படியே புலம்பி 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 இருதயமே வெடிக்கிற மாதிரி சில பேருக்கு ஆகிடும். என் அன்பு சகோதரியே, உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிற, உன் கண்ணீரை காண்கிற தேவன், அவர் உன் வேண்டுதலை அறிந்தவராக இருக்கிறார். கவலைப்படாதம்மா. உன்னோட கூட பிறந்த ஒரு சகோதரன் போது சொல்கிறேன், ஏசப்பா உன்னை விடுவிப்பார். நீ நினைக்கிற ஐயோ அத்தனை லட்சம் கடத்தை எப்படி கொடுப்பேன், இந்த கடத்தை கொடுப்பேனா, அந்த கடத்தை கொடுப்பேனா, குடும்பத்தை பார்ப்பேனா, பிள்ளைகளை பார்ப்பேனா, என்ன செய்வேன்னு சொல்லி புலம்பி அழுதுன்னு இருக்கிறேன். வர வேண்டிய பணமும் வரமாட்டேங்குது, வர வேண்டிய பொருளும் வரமாட்டேங்குது, நான் என்ன செய்ய போகிறேன், என் எதிர்காலமே இருண்டு போச்சுன்னு சொல்லி ஓடு நீ அழக்கூடிய பிள்ளையாக இருப்பே ஆயினால் கர்த்தர் சொல்றாரு, இந்த விதவிக்கு வழி காட்டுறது போல உனக்கு ஒரு வழி காட்டுவேன். உங்களுக்காக ஆண்டவர் ஒரு கதவை திறப்பார். இப்போது இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுக்குற கவுன்சிலிங், ஞானம், இதெல்லாம் பாருங்கள். உன் வீட்டில் இருக்கிற எண்ணெயை வச்சு உன் கடனை நான் அடைக்க போகிறேன்றார் ஆண்டவர். ஆனால் நீ ஒன்று செய்யணும், உன்னோட அயல் வீட்டுக்காரர்கிட்ட போய் நீ காலி பாத்திரம் கேட்டு வாங்கணும், இதை மட்டும் நீ செய். ஓகே ஆண்டவரே அப்படின்னு இந்த அம்மா, இந்த ஸ்திரீ எலிசா கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியிலே எல்லார்கிட்டையும் காலி பாத்திரம் கேட்டு வாங்கி வீட்டில் போய் கொண்டு போய் வைக்கிறாங்க. எல்லா காலி பாத்திரத்தையும் வச்சுக்கின்னு ஒரே ஒரு குடத்தில் இருக்கிற எண்ணெயை வச்சுக்கின்னு ஆண்டவர் நோக்கி கதறி அழறாங்க. அந்த அம்மாவுக்கு யாராவது பணமோ பொருளை கொடுத்து அவசரத்துக்கு உதவி செஞ்சாங்களா நீங்கள் சொல்லுங்கள். அப்படியும் அவங்க சொந்தக்காரர்கிட்ட பணமோ நகையோ வாங்கி அவங்க வாங்கியிருக்கிற கடனை சமாளிச்சிருந்தா கூட அதுவும் ஒரு கடன் தானே. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அதுவும் ஒரு கடன் தான். நீங்கள் கூட உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கிட்ட உங்கள் சொந்தக்காரர்கிட்ட பணம் பொருள் வாங்கினா கூட அதை வச்சு அந்த நேரத்துக்கு நீங்கள் கடனை அடைக்கலாம். அதுவும் ஒரு கடன் தானே, அது உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல. அதுக்கு பிறகு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேறு இடத்துல வர நீங்கள் கடன் வாங்கணும். அப்போ இதனுடைய வட்டி, இதனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, மறுபடியும் நீங்கள் வாங்கியிருந்தால் அப்போ எப்படி தான் இதிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும்? நீங்கள் நிரந்தரமாக கடத்திலேருந்து வெளியே வரணுன்னா ஆவியானவரால் மாத்திரம்தான் முடியும். இந்த பைபிளால் மாத்திரம்தான் உங்களை விடுவிக்க முடியும். ஆனால் தான் உங்களுக்கு விசுவாசத்தை சொல்லித்தரேன், தைரியமாக இருங்கன்னு சொல்கிறேன். கர்த்தர் உங்களுடைய சாபக்கட்டை உடைப்பார், நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஏன் ஒவ்வொரு எபிசோடில் நான் சொல்லின்னு வரேன், நீங்கள் ஆண்டவர் என் மூலியமாக கொடுக்குற இந்த மெசேஜை பார்க்காம விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன், அந்த சத்துரு இன்னும் உங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிச்சு. நீங்கள் காக்கப்படணும், உங்களை ஜெபத்தில் வளர்க்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் என்கிட்ட வந்து சாட்சி கொடுக்கணும். பாஸ்டர், உங்களோட யூடியூப் சேனலில் கடந்தொல்லை என்ற தலைப்பில் மெசேஜ் கேட்டேன், ஏசப்பா என்னை விடுவிச்சிட்டாரு. லாஸ்ட்டாக இப்போ 73 பேசுனீங்களே, எலிசா காலத்தில் ஒரு விதவி பட்டிருந்த அந்த கடத்தை ஏசப்பா அடைச்சார், அவளை கொடுக்க வச்சார், அவளுடைய வருமானத்தை வச்சு அடைக்க வச்சார். அதை பற்றி நீங்கள் பேசுனீங்களே, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் கண்ணீரோடு அழுது உங்களோடு சேர்ந்து நான் ஜெபித்தேன், ஏசப்பா என்னை விடுவிச்சிட்டான்னு சொல்லி அப்படியே நீங்கள் கண்ணீரோடு, ஆனந்த கண்ணீரோடு சாட்சி சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இப்போ ஆண்டவர் வழிகாட்டுறாரு, ஆலோசனை கொடுக்குறாரு, அந்த அம்மா செயல்படுறாங்க. இப்போ காலி பாத்திரத்தை கேட்டு வாங்கின்னு அந்த அம்மா வானத்தை நோக்கி, பரலோகத்தை நோக்கி கண்ணீரோடு அழுகிறாங்க. கர்த்தர் அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெய் நின்று போகாதபடி, குறைந்து போகாதபடி ஆண்டவர் அதிசயம் காட்டுறார். இந்த குடத்தை வந்து கர்த்தர் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். அந்த அம்மா சொல்கிறாங்க, என் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. அந்த ஆவிக்குரிய கண்களில் நீங்கள் தரிசனம் பார்த்தீங்கன்னா, இந்த விதவி வீட்டில் இருந்த அந்த ஒரு குடம் எண்ணெய் எது? அபிஷேகம். எழுத்தின்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த அம்மா வீட்டில் ஒரு குடம், அதாவது நம்ம தண்ணி குடம்,
பல சைஸில் வச்சுருப்பான் பார்த்தீங்களா, சின்ன குடம், பெரிய குடம், ஒரு மீடியம் சைஸு, பெரிய சைஸ்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த காலத்தில் இந்த அம்மா எந்த பாத்திரத்தில், அது வந்து அலுமினியமா, சில்வரா, அது வந்து மண் பாத்திரமா, இது நமக்கு தெரியல. ஆனால் பூர்வ காலத்தில் அவங்க யூதர்கள் பயன்படுத்தி இருக்கிற அந்த குடமாக தான் அது இருந்திருக்கும். இது ஆராய்ச்சிக்காக நீங்கள் யோசனை பண்ணி. ஆனால் அது ஒரு குடம். இன்றைக்கி நம்ம பேசுகிற மெட்ராஸ் பாஷையில் பார்த்திங்கன்னா அது ஒரு குடம் தான். அப்போ ஒரு குடத்தில் இருக்கிற எண்ணெய் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான கடத்தை அடைக்கிறவளுக்கு கிரியை செய்யுது. அப்போது ஏதோ ஒரு கிருபையை கர்த்தர் உங்கள் வீட்டில் வச்சுருப்பார், உங்களுக்குள்ளே வச்சுருப்பார், உங்கள் வருமானத்தில் வச்சுருப்பார். ஆனால் உங்களுக்கு அந்த ஞானம் தெரியாது. ஊழியக்காரருடைய ஆலோசனை, ஊழியக்காரருடைய ஜெபம் உங்களை புதிய வழியில் கர்த்தர் நடத்துவார். ஒரு புதிய பாதையில் ஏசப்பா உங்களை நடத்துவார். ஓகேங்களா? அதனால் பயப்படாதீங்க. ஆண்டவரே, இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அந்த ஸ்திரியுடைய வீட்டில் இருந்த அந்த ஆசீர்வாதமான எண்ணெய் குடம் என் வீட்டில் இருக்கணும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம், அந்த வல்லமை என் சிறையிருப்பை மாற்றம் அப்படின்னு தேவ சமூகத்தில் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற அந்த தரிசனத்தின்படி ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு அதிசயம் நடக்காது, ஒரு அற்புதம் நடக்காது நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இங்கே நடந்திருக்குதே. ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். இப்போ அந்த அம்மா வீட்டுக்கு போய் ஒரு குடம் எண்ணெயை ஜெபம் பண்ணி காலி பாத்திரத்தில் முண்டு வார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா காலி பாத்திரம் எண்ணெயால் நிரம்புது. அந்த வீடு முழுவதும் பயங்கர ஆசீர்வாதம் உண்டாகுது. வீட்டுக்குள்ளே இருந்த எல்லா சாபக்கட்டு, கடன் பிசாசெல்லாம் வெளியே ஓடுது. ஆவியானவர் உள்ளே வந்ததால் எல்லாம் சாபக்கட்டு ஓடி. இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற, உங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரம், கஷ்டம், கடன் தொல்லை, வட்டி பிரச்சனை, இஎம்ஐ பிரச்சனை, லோன் பிரச்சனை, எல்லா பிசாசு ஆண்டவர் ஆட்சி தரத்த போகிற உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறப்போகுது. இப்போது ஆண்டவர் பாருங்கள், அந்த அம்மாவுக்கு அதிசயம் பண்ண பிறகு அந்த அம்மாவுக்கு அதிசயம் நடந்த பிறகு அந்த அம்மா எலிசா தேடி வராங்க. நீங்கள் சொன்னபடி, உங்கள் வாயின் வார்த்தையின்படி என் தேவன் எனக்கு ஒரு அற்புதம் பண்ணார். என் வீடு ஃபுல்லாக இப்போது காலி பாத்திரம் கிடையாது, ஃபுல்லாகவே எண்ணெய் நிரம்பி வழிஞ்சிருக்குது. நான் என்ன செய்யணும்? இப்போ எலிசா பேசுகிறாரு, நீ போய் அதை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணு என்றான். கவனிச்சிங்களா? நீ போய் அந்த எண்ணெயை சேல்ஸ் பண்ணி அந்த கடனை அடைச்சிட்டு நீ உன் பிள்ளைங்களை சந்தோஷமாக ஜீவனம் பண்ணுங்க. எப்படி ஆண்டவர் சமாதானம் தராரு பாரு. இன்றைக்கி கடனை வாங்கிட்டு நீங்கள் கண்ணீரோடு அழுதுன்னு இருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன்? எப்படி ஜீவனம் பண்ண போகிறேன்? எப்படி பிள்ளைகளை கரை சேர்க்க போகிறேன்? ஐயோ ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காத, எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்காதுன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்குது. கர்த்தர் இங்கே கிரியை செய்கிறார். உங்கள் வாழ்க்கை உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் சொந்த சகோதரன் வந்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. வேதனைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களோடு இருக்கிறேன். அடுத்த தேவ செய்தியில் சந்திக்கிறேன். இப்போ டைம் வந்து 1/2 hour தான் ஒரு செய்தி பேச முடியும். ஏன்னா டெய்லி மெசேஜ் போடுறதா இருக்குது. அதனால் ஆண்டவர் சுத்தமாக இருந்தால் அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட சந்தோஷ சமாதானம் விடுதலையை கேட்டுனே இருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தின்படி ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க, சந்தோஷம் தாங்க, சமாதானம் தாங்க, நானும் என் வீட்டாரும் ஆண்டவரை ஜீவனம் பண்ணுவதற்கு எங்களுக்கு ஒரு மீதியான துணிக்கையில் தந்து எங்களை சந்தோஷப்படுன்னு சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தினீங்கன்னா உண்மையிலே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் பண்ணுவார். அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.